வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பலே கில்லாடி பல்லவன் காயத்ரியோட லாட்ஜுக்கு போக அங்கே ட்ரக் கேஸ்க்காக போன போலீஸ் இவங்களையும் கொத்த அள்ளிக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க அன்பு அண்ணன் சேரன் சும்மா இருப்பாரா? சோழன் விஷயத்த சொல்ல சேரனும் ஓடி வர்றாங்க, கூடவே நிலாவும் வர்றாங்க. அடுத்து எம்எல்ஏவை பிடிச்சி தம்பியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. எம்எல்ஏ வந்து பேசி இனிமே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் ஒத்துக்கிட்டு இதில் சைன் பண்ணு அப்படின்னு பல்லவன் கிட்ட ஒரு லெஜரை நீட்டுறாரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதை சைன் பண்ண காயத்ரியும் அமைதியா உட்காந்துட்டு ஓரக்கண்ணால பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வேற ஒரு பேப்பர் எடுத்து சேரன் கிட்ட கொடுத்து, சார் நீங்க இதுல சைன் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொடுக்க சேரன் அதை வாங்கிக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டே பல்லவனை ஒரு முறை முறைக்கிறாரு. பல்லவன் கொஞ்சம் அன்னீசியா முகத்தை திருப்பிக்க சோழனும் நிலாவும் படபடப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் கையெழுத்து போட்டுட்டு இருக்க நிலாவோட பார்வை காயத்ரி மேலதான் இருக்கு. சேரன் கையெழுத்து போட்ட பேப்பரை வாங்கிக்கிற இன்ஸ்பெக்டர், வீட்டுல இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க, ஒழுங்கா படிக்க முடியாதா உன்னால? இனிமே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உன்னை பார்க்க கூடாது, படிக்கிறதுல மட்டும்தான் கவனமா இருக்கணும், புரியுதா அப்படின்னு அவர் சொல்ல பல்லவன் தலையை குனிஞ்சிட்டு சரிங்க சாருங்கிறாரு. அடுத்து எல்லாரும் அமைதியா நின்றுட்டு இருக்க சோழன்னு கூப்பிடுறாங்க. நிலா அப்படின்னு அவர் லைட்டா திரும்ப அந்த பொண்ணு அப்படின்னு நிலா சொல்ல நாம என்னங்க பண்ண முடியுங்கிறாரு சோழன். போய் அவர்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல முன்னாடி வர்ற சோழன், சார் அந்த பொண்ணுங்கிறாரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கால் பண்ணியிருக்கோம், அவங்க வரட்டும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சாதாரணமா சொல்லிட பல்லவன் கொஞ்சம் கலக்கத்தோட காயத்ரியை பாக்குறாரு. சார் அவங்க மேல கேஸ் எதுவும் அப்படின்னு நிலா சொல்ல, கேஸ் எதுவும் எடுக்கலம்மா, காலேஜ் படிக்கிற பசங்க மேல எப்படி கேஸ் எடுக்கிறது, அவங்க அம்மா அப்பா வந்ததும் வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்ல நிலாவும் வேற வழி இல்லாம சரின்னு மெதுவா தலையாடுறாங்க. நிலா ரொம்ப சங்கடத்தோட காயத்ரியை பார்க்க, காயத்ரியும் கண்ணி போன முகத்தோட மெதுவா பார்க்க, பயப்படாதீங்க அப்படின்னு நிலா மெதுவா சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே நின்று இருக்க அண்ணே போலாங்கிறாரு சோழன். பல்லவன் அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்க, டேய் வான்னு கூப்பிடுறாரு சோழன். போப்பாங்கிறாரு எம்எல்ஏ. நீங்க போங்க, நாங்க சார்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு எம்எல்ஏ சொல்ல சரிங்க சார்னு தலையாட்டுற சேரன் இன்ஸ்பெக்டருக்கும் இவருக்கும் ஒரு கும்பிட போட்டு போறாரு. காயத்ரி அப்படியே கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்க பல்லவன் அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து வெளியே வர்றாரு. இவங்க எல்லாரும் வெளியே வந்து நிக்க எம்எல்ஏவும் பின்னாடியே வந்துடுறாரு. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வையே அப்படின்னு போன்ல யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டே வர்றாரு. நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை வைக்க அங்க நின்றுட்டு இருக்க சேரன், அண்ணா ரொம்ப நன்றிங்க, நீங்க இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னே தெரியலங்கண்ணே அப்படின்னு சேரன் சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லப்பா, தம்பியை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுங்க, இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க வேணான்னு சொல்லுங்க, எல்லா நேரமும் என்னால வந்து நிக்க முடியாதுல்ல, பார்த்து இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க சரிங்க அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு சேரன். நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு நடக்க, சரிங்கண்ணா அப்படின்னு கையை கூப்பிடுறாரு சேரன். அவ்வளவுதான், சேரனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. டேய் என்னடா இது, ஸ்டேஷன்ல வந்து அக்யூஸ்ட் மாதிரி தரையில தலையை குனிஞ்சு உட்காந்துருக்க, இதுக்கு தான் உன்னை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறேனா அப்படின்னு அவரு சத்தமா கேட்க எல்லாரும் பாக்குறாங்க. அண்ணே தப்பாலாம் எதுவும் பண்ணலண்ணே, அவங்க நான் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதா நினச்சி என்னை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் அதுக்காகலாம் போகலண்ணே, சும்மா தான் போனேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சி இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு பல்லவன். சும்மா எதுக்குடா போனேன், அந்த பொண்ணு கூட ரூம் போட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு நிலா கேட்க, சும்மா பேசதான் நீ போனோங்கிறாரு பல்லவன். டேய் உங்களுக்கு பேச வேறு இடமே கிடைக்கலையாடா அப்படின்னு சோழன் கேட்க, இல்லைண்ணே எங்க உட்காந்து பேசினாலும் ரொம்ப செலவாகுது, காஃபி ஷாப்பு ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு செலவு பண்றதுக்கெல்லாம் காசே இல்லை, அது என் ஃப்ரெண்டோட மாமா லாட்ஜ், அவன் தான் ஃப்ரீயா தான் இருக்கும் உட்காந்து பேசலாம்னு சொன்னான், அதான் போனோம் அப்படின்னு சொல்ற பல்லவனை அப்படியே கொத்தா பிடிச்சி தூக்கி கொக்கியில மாட்டணும் போலதான் இருக்கு. உன்ன அப்படின்னு வேகமா போற சோழன் பொடனியோட ஒன்று வச்சு, அதுக்காக ஒரு பொண்ணை லாட்ஜுக்கு தான் கூட்டிட்டு போவியா அப்படின்னு திட்டிட்டு இருக்க சோழன், வாங்க எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க நிலா. வீட்டுக்கு வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சோழன் கோவமா விடுவிடுன்னு அங்கிருந்து போறாரு. அண்ணே நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேனே அப்படின்னு பல்லவன் சேரனோட கையை பிடிக்க போக அவரு பட்டார்னு தட்டி விட்டுட்டு போறாரு. பல்லவனும் அவங்க பின்னாடியே போயிடுறாரு. வீட்டுல பல்லவன் வந்து நின்னுட்டு இருக்க ஒரு பக்கமும் சோழனும் நிலாவும், இன்னொரு பக்கம் சேரனும் பாண்டியும் நின்னுட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு சேரன் படு டென்ஷன் ஆகி பல்லவனோட கையை முறுக்கி முதுகுல பட்டார் பட்டார் பட்டார்னு வைக்கிறாரு. அண்ணே 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 அப்படின்னு பாஞ்சு போய் பாண்டி முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்தி இழுத்துட்டு வர்றாரு. எப்படி நிக்கிறான்னு பாரு இவனெல்லாம் அப்படின்னு சேரன் கத்திட்டு இருக்க, அண்ணே விடுனே விடுனே அப்படின்னு பாண்டி இழுக்க, டேய் விடுறா அப்படின்னு பாண்டியை தட்டி விடுற சேரன், என்ன வயசாகுதுடா உனக்கு, படிக்கிற பசங்க செய்யற வேலையா இது, உன்னை நாங்க காலேஜுக்கு படிக்க தானே அனுப்பணும், இப்படி அசிங்க பிடிச்ச வேலையை செய்யவா அனுப்பணும், சீ
நீ இப்படி இருப்பேன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு அவரு பயங்கர கோவமா பல்லவனை முறைச்சிட்டு இருக்க சோழனை இன்னொரு பக்கம் நின்று முறைச்சிட்டு இருக்காரு. பாண்டிக்கிட்ட திரும்புற சேரன், இன்னைக்கு நான் சைட்ல வேலையா இருக்கும்போது இவன் காலேஜ்ல இருந்து போன் வருது. உங்க தம்பி ஒரு வாரமா காலேஜுக்கே வரல, அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க எல்லாருமே அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. இவன் காலேஜுக்கு போறான்னு நினைச்சுதானே சோறு கட்டி கொடுத்து அனுப்புறேன். ஆனா இவன் எங்க போயிருக்கான் பாத்தியா? இவன் பண்ணின வேலைக்கு இவன் அப்படியே அப்படின்னு மறுபடியும் குனிய வச்சு முதுகுல குமரி எடுக்கிறாரு சேரன். அண்ணே 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 அப்படின்னு பாண்டி கூப்பிட்டு இருக்க. அண்ணே அண்ணே அடிக்காதீங்க அண்ணே அப்படின்னு நிலாவும் சொல்ல. அண்ணே வாண்ணே அப்படின்னு பாண்டி இழுத்துட்டு வர்றாரு. அண்ணே ப்ளீஸ்னேங்கிறாங்க நிலா. பின்ன என்னப்பா, எந்த தைரியத்துல இவன் லாட்ஜுக்கு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ரூம் போடுற அளவுக்கு போறான்? இதெல்லாம் யோசிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு கோவப்படுற சேரன் அடுத்த நிமிஷமே குரல் உடைஞ்சு போய், நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்துல இருந்தாலும் இவனுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தானே இவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்குறோம், தேவைக்கு அதிகமாவே பாக்கெட் மணி தர்றேன், எங்க சக்திக்கு மீறிய நாங்க இவனுக்கு செய்யறோம்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாருமே சங்கடமா நிக்கிறாங்க. அண்ணனுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, அதுக்காகவாவது நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு இவனுக்கு தோணுச்சா? அதெல்லாம் இவனுக்கு தோணலப்பா. காலேஜுக்கு தான் போறேன்னு என் கண்ணை பார்த்து பொய் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு கண்ட இடத்துக்கெல்லாம் போய் சீ அப்படின்னு பயங்கர அருவருப்போட சொல்லிட்டு இருக்காரு சேரன். அண்ணே சாரின்னு என்ன பல்லவன் சொல்ல, பேசாதடா, உன் வாயால என்ன அண்ணன்னு கூப்பிடாத சொல்லிட்டேன், உன்னை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நின்று கதவு பிடிச்சிக்கிறாரு சப்போர்ட்டுக்கு. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியலடா அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே நான் எந்த தப்புமே பண்ணலன்னு அப்படின்னு சோழன் கிட்ட பல்லவன் சொல்ல. டேய் அமைதியா போயிடு சொல்லிட்டேன். உன்னை அங்க வச்சு பார்க்க எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? படிக்கிற பையன் பாக்குற வேலையாடா இதெல்லாம்? அந்த போலீஸ்காரர் உன்னை பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டாரு, இதெல்லாம் தேவையாடா உனக்கு அப்படின்னு சோழனை திட்ட. அப்ப கூட பல்லவன் முகத்துல ஒரு குற்ற உணர்ச்சியே வரல. தப்பு பண்ணலன்னாலும் பண்ணின காரியம் தப்பு தானே, அதோட ஃபீலிங் கொஞ்சம் கூட அவர் முகத்திலேயே இல்ல. நானும் கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன். எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்கிற, குனிஞ்ச தலை நிமிராம போனை பார்த்துக்கிட்டே இருக்கிற, கேட்டா கண்ட காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரி, ஏதோ சின்ன பையன் கடலை போடுறானேன்னு நினைச்சு சும்மா இருந்தா இப்படி ரூம் போடுற அளவுக்கு போயிருக்கிற. எங்க இருந்துடா வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம்? எங்க இருந்து வந்துச்சு? இதுல இத்தனை நாளா நீ என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த. ஏய், உன்னை கம்பேர் பண்ணும்போது நானெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. உனக்கு முன்னாடி நாங்க 3 அண்ணன்க இருக்கோம்டா. எங்களுக்கு வராத துணிச்சல் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலடா அப்படின்னு சோழன் திட்டிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லைன்னேங்கிறாரு பல்லவன். அண்ணே பாண்டியண்ணே நீயாவது என்ன நம்புனேங்கிறாரு பல்லவன். டேய் நிறுத்துடா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்துக்க. ஏற்கனவே அண்ணன்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு நிக்கிற, நானும் அடிச்சா அப்புறம் நீ தாங்க மாட்டேங்கிறாரு பாண்டி. அண்ணா நீ அடிக்கிறதுனா கூட அடினு, ஆனா நான் சொல்றத கேளுன்னு, நான் சொல்றத நம்புனேங்கிறாரு பல்லவன். நான் சும்மா பேசிட்டு இருக்க தானே போனேன், தப்பான எண்ணத்துல போகலன்னுங்கிறாரு பல்லவன். பேசிட்டு இருக்க போனியான்னு புடனில ஒரு அடி வைக்கிற சோழன். ஏன் பேசுறதுக்கு ஊர் உலகத்துல வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஏங்க சோழன் அடிக்காதீங்கிறாங்க நிலா. அடிக்கிறதா? இவனெல்லாம் அப்படியே கொண்டு போட்டா கூட தப்பு இல்லைங்க அப்படின்னு சட்டையை கொத்தா பிடிக்க சோழன் அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலா. நான் மட்டும் இவனை லாட்ஜில் வச்சு பார்க்கலன்னா இவனை எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கங்க. அப்புறம் அவ்வளவுதான், லைஃபே காலியா இருக்கும். இவன் நல்ல நேரம் நான் இவனை பார்த்தேன். அந்த அரசியல்வாதி கையில கால்ல விழுந்து இவனை வெளியே கொண்டு வந்தோம், இல்லைன்னா இவன் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிருக்குங்க அப்படின்னு நிலா கிட்ட சோழன் கோவத்துல பொறிஞ்சிட்டு இருக்க. நிக்க முடியாம உட்கார்ந்துடுற சேரன் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஒரு எடுத்து கடகடன்னு குடிக்க செம்மையா பொறையேறிடுது. அண்ணே அண்ணே அப்படின்னு சோழன் பதறிக்கிட்டு ஓடி வர, நிலாவும் அண்ணே மெதுவா குடிக்கலாம்ல அப்படின்னு வேகமா ஓடி வந்து அவரோட தலையிலையும் முதுகலையும் தட்டி விடுறாங்க. என்னாச்சுன்னு, நீங்களே இப்படி டென்ஷன் ஆன எப்படின்னு அப்படின்னு நிலா கேட்க அவர் அழுகையோட, என்னால முடியலப்பா, சோழன் சொன்னதெல்லாம் கேட்டல்ல, ஒருவேளை சோழன் இவன் அங்க பாக்கலன்னா என்ன ஆகி இருக்கும், இந்நேரம் இவன் ஜெயில இருந்திருப்பான்பா, அதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. தினமும் இவன் காலேஜ் போறான்னு நம்பி தானே இவனை அனுப்புறோம். இவன் சொன்ன மாதிரி காலேஜுக்கு தான் போறான்னு நம்ம பின்னாடியே வாமா போய் பார்க்க முடியும். எக்ஸாம் ஃபீஸ் டேர்ம் ஃபீஸ்லாம் கேக்குறப்பெல்லாம் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம காசை தூக்கி தூக்கி கொடுத்துருக்கேன்பா. இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம் அவனை
அந்த காசை வாங்கிட்டு போய் இப்படி ஒரு கேவலமான வேலையை போய் பாக்குறோமேன்னு இவனுக்கு கூச்சம் வராது? இவனை இப்படி வளர்த்து வச்சிருக்கோமேன்னு எனக்கு என் மேலேயே கோவமா வருதுபா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு கையால புடனில படார் படார்னு சாத்திக்கிறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு பல்லவன் கையை நீட்டிட்டு இருக்க, அண்ணே ப்ளீஸ்ங்கிறாங்க நிலா. எனக்கே என் மேல எவ்வளவு கோவம் வருதுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே என்னன்னு என்ன இப்படி பண்றேன்னு சோழன் பதச்சு போய் பாக்குறாரு. பாண்டியன் பதப்பா பாத்துட்டு இருக்காரு. அண்ணே சத்தியமா தப்பான எண்ணத்துல அந்த பொண்ணை நாங்க கூட்டிட்டு போகலன்னு சும்மா பேசிட்டு இருக்க தானே போனேன் அப்படிங்கிறாரு பல்லவன். பல்லவன் நீங்க சொல்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா இடம் காலம் நேரம் எல்லாமே என்ன சொல்லுதோ அதுதான் பெரும்பங்கு வகிக்கும். நீ சொல்ற போய் ஒரு குழந்தை கூட நம்பாதுரா அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே நான் போய் சொல்லனே அப்படிங்கிற பல்லவன் சேரன் பக்கம் திரும்பி, நான் பண்ணது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு, அப்படிப்பட்ட பையன் நான் இல்ல, நம்புங்க அப்படிங்கிற பல்லவன் அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரேட்டு சேரன் கிட்ட வர, டேய் அங்கேயே நில்லு, கிட்ட வந்து அடிச்சு பொழந்துருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு கோபத்துல கொந்தளிக்கிறாரு சேரன். முன்னாடிலாம் நீ காலேஜுக்கு போயிட்டு இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்ப, பாவம் சின்ன பையன் வீட்டுல தனியா இருப்பானேன்னு நான் பதறி அடிச்சு ஓடி வருவேண்டா. வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு உன் மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தலைய குனிஞ்சுக்கிறாரு சேரன். இதுக்குதான் பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழை குளிச்சிட்டு எங்கேயோ தான் போகணுவாங்க. அது மாதிரி என்னதான் சேரன் விழுந்து விழுந்து உருண்டு புரண்டு வளர்த்தாலும் அவன் அம்மாவோட ஜீன் பல்லவன் கிட்ட இருக்கதானே செய்யும். அண்ணே அண்ணே நான் தப்பு பண்ணலன்னு சொல்றதை கேளுன்னு பல்லவன் சொல்ல, கடுப்பாகிற சேரன் வேகமா எழுந்து வந்து, டேய் டேய் எப்படி அவனால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? டேய் நாங்க தான் மேஸ்திரி மெக்கானிக் டிரைவர்னு வயிற்று பொழப்புக்காக ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு தானேடா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாருமே அப்படியே இறுக்கி போய் நிக்கிறாங்க. நீ நல்லா படிப்ப, படிச்சு நல்ல பேர் எடுப்ப, பெரிய பெரிய இடத்துல வேலை பார்ப்ப, பல்லவன் எங்க தம்பின்னு நாங்க பெருமையா சந்தோஷமா சொல்லிக்கிற நாள் வரும்னு நான் எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு பொண்ணு கூட போய் லாட்ஜ்ல ரூம் போட்டு பேசிட்டு இருந்தேன்னு சொல்ற, தலையெழுத்து தலையெழுத்துடா தலையெழுத்து அப்படின்னு ஒரு படக்குன்னு தலையில அடிச்சுக்க, அண்ணே அண்ணேன்னு பதறாரு பல்லவன். உன்னைய படிக்க வச்ச ஆளாக்குறது இதெல்லாம் பாக்குறதுக்கு தானா அப்படிங்கிற சேரன் ரொம்பவே அருவருப்பா நிக்கிறாரு. அண்ணே சத்தியமா நான் தப்பு பண்ணலன்னு, நீ திட்டுறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாதுன்னு, ஒருவேளை போலீஸ் மட்டும் வரலன்னா உங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்கவே தெரியாதுன்னு அப்படிங்கிறாரு பல்லவன். ஆமாண்டா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுதான், ஆனா அதையே சாக்கா வச்சு நீயும் அடிக்கடி ரூம் போட்டிருப்பல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, ஐயோ உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு டென்ஷன் வருது பல்லவனுக்கு. ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அப்படி சொல்லன்னு போலீஸ் கேஸ்ன்னு போனதுனால தானே உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி தோணுது, ஆனா அப்படி கண்டிப்பா சத்தியமா அப்படி ஒரு தப்பான எண்ணத்துல கூட்டிட்டு போகலன்னு நம்புங்கண்ணே அப்படிங்கிற பல்லவன் சேரன் பக்கமா திரும்பி, நான் அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னுங்கிறாரு. நம்பன்னு கெஞ்சிட்டு நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிற பையனுக்கு லவ்ன்றதே தப்பு, அப்படியும் கூட்டிட்டு வெளியே போறது அதை விட பெரிய தப்பு. அதுல என் காலேஜுக்கு கட்டடிச்சிட்டு வெளியே போறதெல்லாம் இவருக்கு தப்பா தெரியலையாமா. கூச்சமே இல்லாம விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்காரு பல்லவன். அடுத்து நிலாவை பார்த்து, அண்ணி நீங்களாவது சொல்லுங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, பல்லவா உன் வயசு பசங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு அசட்ட தைரியம் இருக்கு. என்ன நடந்துற போகுது, யாருக்கு தெரிய போகுதுன்னு யோசிக்காம நிறைய விஷயங்களை செய்றீங்க. மாட்டிக்க மாட்டோங்கிற தைரியத்துல அடுத்தடுத்து பெரிய தப்பெல்லாம் கூட பண்றீங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, யாரா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ இப்ப என்ன வேணா காரணம் சொல்லலாம், நீ நிஜமாவே தப்பு பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா இனிமே அதெல்லாம் யார்கிட்ட நம்புவா? மறுபடியும் பழைய பல்லவனா உன்னைய யாராலையும் பார்க்க முடியுமா சொல்லு? இல்ல உன்னாலதான் எங்க கிட்ட எல்லாம் சகஜமா இருக்க முடியுமா? இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல பல்லவா அப்படின்னு நிலா கேட்க அப்படியே நிக்கிறாரு. பட்ட மரத்துல பதியன் போடுற மாதிரி நிலா வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை கூட விடு, உன்னை நம்பி அங்க ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணை பத்தி யோசிச்சியா? நீ பையன்டா, எப்படினாலும் ஈஸியா வெளியே வந்துருவ. அவ பொண்ணு, அவ நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியா அப்படின்னு நிலா கேட்க சேரன் தான் வைக்க தலை குனிறாரு. ஒரு பையன் லாட்ஜில் ரூம் எடுத்திருக்கான், அவன் கூட நான் சும்மா பேச போனேன்னு சொன்னா அவ வீட்டுல அவளை எப்படி கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையா அப்படின்னு நிலா கேட்க, அண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் யோசிக்கவே இல்லைங்கிறாரு பல்லவன். யோசிச்சிருக்கணும்டா, இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு லாட்ஜுக்கு போறோமே, அந்த பொண்ணுக்கு இதால ஏதாவது பிரச்சனை வருமா? அவ வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும்.
அப்படி யோசிச்சிருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கவே மாட்ட. அந்த பொண்ணு கூட உட்கார்ந்து பேசுறதுதான் உன்னோட நோக்கம்னா உனக்கு இந்த உலகத்துல வேற இடமா இல்ல அப்படின்னு கேக்குறாங்க நிலா. ஏங்க முதல்ல இவன் எதுக்குங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசணும்? பொண்ணு கூட உட்காந்து பேசவா இவனை நம்ம காலேஜுக்கு அனுப்புறோம் அப்படின்னு கரெக்டா கேக்குற சோழன், டேய் படிக்கிறதுக்கு தானேடா காலேஜுக்கு போற, படிக்க தானேடா காலேஜுக்கு போற, படிக்க போற நேரத்துல உனக்கு என்னடா லவ் அப்படின்னு கொத்தா சட்டையை பிடிச்சிட்டு, நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீ பாக்குறல்ல, எங்களை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தானே நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை காலேஜ்ல படிக்க வச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படிடா மறந்த நீ அப்படின்னு சோழன் உலுக்கிட்டு இருக்கு. ஷோ அப்படின்னு சலிச்சுக்கிற பல்லவன், ஏன்னா எல்லாரும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நான் சத்தியமா சும்மா பேசுறதுக்கு தானே போனேன், தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சலிப்பா சொல்றாரு. அப்படியே உன்னை விட்டனா பாரு, உன்னைய அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத, போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு சோழன். அதுவரையில அமைதியாவே வெளியே உட்கார்ந்துருந்த நடேசன் வேகமா உள்ளர வந்து, டேய் எந்த முட்டாள்கிட்ட பேசுறதுக்குன்னு லாட்ஜில் ரூம் போடுவான்? என்ன உன் ஆத்தாக்காரி புத்தி உனக்கு அப்படியே வந்துருச்சா அப்படின்னு நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நடேசன். ஐயோ இவரே தான் சொல்லிடுவாரோ அப்படின்னு பயத்தோட நிலாவும் சேரனும் அதிர்ச்சியோட அவரை பாக்குறாங்க. பல்லவன் கொஞ்சம் திமிர அவரை பார்த்துட்டு இருக்க, அப்படியே அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்க, எல்லாம் இவனுங்களை சொல்லணும், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறானுங்கல்ல, ஒழுக்கமா காலேஜுக்கு போனோமா படிச்சோமா நல்ல வேலையை பார்த்துட்டு போனோமான்னு அதெல்லாம் இல்லாம பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு நடேசன் திட்ட, இங்க பாருங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கொஞ்சம் அதட்டலாவே சொல்றாரு பல்லவன். ஏய் அப்படின்னு நடேசன் பயங்கர கோபத்துல கைய நீட்டுறாரு முன்னாடி. வாயை திறந்த வாயை உடைச்சிருவேன் பாத்துக்க, பேசுறான் பேச்சு. இங்க பார், இனிமே ஒழுங்கு மரியாதையா காலேஜ் மட்டும் போற, அதுக்கு மேல யார்கிட்டயாவது எங்கேயாவது பேசணும்னு நினைச்சுன்னா ரோட்ல நின்னு பேசு, இல்ல பஸ் ஸ்டாப்ல நின்னு பேசு. ரூம் போடுறாரா ரூம், பெரிய இவரு. டேய் இவனுங்க உன் அண்ணனுங்க தானேடா, எவ்வளவு ஒழுக்கமா இருக்கானுங்க, உனக்கு என்ன புதுசா கொம்பு முளைச்சிருக்கா? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், நீ காலேஜுக்கு போக வேணாம், ஒரு இளவுக்கும் போக வேணாம்னு கைய காலை உடைச்சி வீட்லயே கிடக்கட்டும்னு போட்டுருவேன். ஆளை பாரு, முளைச்சி 3 இலை விடல, ரூம் போடுறாராம் ரூமு அப்படிங்கிற நடேசன் கொஞ்சம் பல்லவன் பக்கத்துல வந்து, டேய் என்ன இந்த கிழட்டு பைய வாசல்ல உட்காந்துக்கிட்டு பீடி குடிச்சிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? நம்ம இஷ்டத்துக்கு திரியலான்னு நினைச்சிட்டு இருக்கியோ? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு பார்த்து பக்குவமா நடந்துக்க அப்படின்னு நடேசன் மிரட்டிட்டு வெளியே போக, சே இந்த நாயெல்லாம் நம்மள பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு, சொல்றதை கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்லையேன்னு வெறுப்பா பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். நிலைமையை சமாளிக்க நிலா முன்னாடி வர்றாங்க. சரி விடுங்க எல்லாரும், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற நிலா, டேய் பல்லவா வாடா அப்படின்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நிலா பக்கத்துல உட்காந்து தண்ணி குடின்னு செம்பெடுத்து கொடுக்குறாங்க. பல்லவன் கையில செம்பவாங்க, இனிமே இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கிறாங்க நிலா. ஆமா அந்த பொண்ணு எப்படிடா உனக்கு க்ளோஸ் ஆனா அப்படின்னு எதையும் யோசிச்சுட்டு கேட்கிறாரு சோழன். பல்லவன் அமைதியா பார்த்துட்டு இருக்க, அந்த பொண்ணு எப்படிடா உங்ககிட்ட க்ளோஸ் ஆனா அப்படின்னு சோழன் கேட்க, அந்த பொண்ணு போற பஸ்ல தானே என்ன நானும் போறேன், அப்படியே அப்பப்ப பேசுவேங்கிறாரு அவரு. டேய் அவளை பத்தி தெரியுமில்லடா உனக்கு, சும்மா ஒருத்தன் பேசினாலே லவ் பண்ணிட்டு வாழ அவ அப்படின்னு சோழன் கத்த, அண்ணே லவ் எல்லாம் இல்லன்னு சும்மா பேசிட்டு இருந்தோன்னு கூசாம போய் சொல்றாரு பல்லவன். நமக்கே சீச்சின்னு அருவருப்பா இருக்கு அவரை பார்க்க, பண்றது மொத்தமா அயோக்கியத்தனம், இதுல பொய் வேற. டேய் இந்த புழுகிற வேலையெல்லாம் இங்க வேணாம் சொல்லிட்டேன், சும்மா பேசிட்டு இருந்த பொண்ணதான் கூட்டிட்டு போய் லாட்ஜில் ரூம் போட்டியா அப்படின்னு சோழன் கேட்க, ரிச்சலோட முகத்தை திருப்பிக்கிறாரு பல்லவன். டேய் 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 பல்லவா, நீ பயங்கர கில்லாடி மட்டும் இல்ல, சரியான பணங்காட்டு நரி. சோழன் இன்னும் டென்ஷன் ஆகி, இதுக்கு நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடலாம்டா, சமாளிக்க நீ ஒன்னு இப்ப பண்ற பாரு, அதுதான் ரொம்ப கேவலமா இருக்குடா அப்படின்னு சோழன் திட்டிட்டு இருக்கு. சரி சின்ன பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு வக்காலத்து வாங்குற நிலா, பல்லவா இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கிறாங்க. எழுந்திருக்கிற பல்லவன், அண்ணா நான் பண்ணது பெரிய தப்பு, அந்த பொண்ணை என்ன இருந்தாலும் நான் லாட்ஜுக்கு கூட்டிட்டு போயிருக்க கூடாது, ஆனா அதே சமயம் எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் கூட்டிட்டு போகல, போலீஸ் வந்து இப்படி ஆகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கும்பிடுற பல்லவன். ஆனா தயவு செஞ்சு நம்புனேங்கிறாரு சேரன் கிட்ட. அவரோட கையை பிடிக்க வர, சி போடா அப்படின்னு விலகி அங்கிருந்து போயிடுறாரு அவரு. அடுத்து பாண்டிகிட்ட போறவரு, அண்ணே தயவு செஞ்சு நம்புனே அப்படின்னு அவரோட கையை பிடிக்க, போடா அப்படின்னு பயங்கர சலிப்போட போயிடுறாரு பாண்டி. அடுத்து சோழன் கிட்ட வருவாரு, அண்ணே சோழனே நீயாவது ப்ளீஸ்னேங்கிறாரு. பின்னந்தலையை அழுத்தி டென்ஷனை கண்ட்ரோல் பண்ற சோழன், டேய் போடா அப்படின்னு வெறுப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ணே அண்ணே
அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பல்லவன் நடுவீட்டுல வந்து நிக்க துணைக்கு நிலா வந்து நிக்கிறாங்க. நிலா பக்கம் திரும்புறவரு, அண்ணி சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல அண்ணி, நீங்களாவது நம்புங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாரு. நிலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டேய் அப்படின்னு கைய பிடிச்சி இறக்கி விடுறாங்க. வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நவகிரகம் மாதிரி உட்கார்ந்து இருக்க சேரன் ரொம்பவே இடிஞ்சு போயிருக்காரு. அண்ணே ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கத பாக்குற சோழன், அண்ணே விடுன்னு அப்படின்னு ஆதரவா ஒரு தோல்ல கைய வைக்க, டேய் என்னால இதெல்லாம் தாங்கவே முடியலடா, பல்லவனாடா இப்படிலாம் பண்ணி இருக்கிறான், அவனை நான் சின்ன பையன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா, அவன் எப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான் பாத்தியா அப்படின்னு ஆதங்கத்துல வெடிக்கிறாரு சேரன். அண்ணே அவன் சின்ன பையன்லாம் இல்லன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, சரிடா அவன் நல்லா பெரிய மனுஷனாவே இருக்கட்டும், அதுக்காக இப்படியா பண்ணுவான், ஏண்டா அவன் வயசுல நீ இப்படியா பண்ண, இல்ல சோழன் தான் அப்படி பண்ணினானா, அவனுக்கு மட்டும் என்னடா அப்படின்னு புலம்புறாரு சேரன். அண்ணே விடுங்கண்ணே, அதான் அவனை கண்டிச்சாச்சுல்ல அப்படின்னு நிலா சொல்ல, இல்லப்பா எனக்கு ஆத்திரம் அடங்கவே மாட்டேங்குதுப்பா, நாம அவனை எவ்வளவு நம்பி இருக்கோம், நம்மளோட நம்பிக்கையை மொத்தமா உடைச்சிட்டானேப்பா அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்க சோழன் அண்ணனை கொஞ்சம் பாவமா பாக்குறாரு. பாண்டியன் அப்படிதான் அண்ணனுக்காக பரிதாபப்பட்டு நிக்கிறாரு. ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் லாட்ஜுக்கு ரூம் போட்டு இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு கோவம் குறையவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சேரன் புலம்பிட்டு இருக்க, போய் அந்த காயத்ரியோட பழகி இருக்கான்னு அந்த பொண்ணு கூட இவனுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு ச்சே அப்படின்னு எரிச்சலாகிறாரு சோழன். பாண்டி சோழனைய குறுகுன்னு பார்த்துட்டு இருக்க, என்னடான்னு கேக்குறாரு அவரு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு பாண்டி சொல்ல பயங்கரமா ரைஸ் ஆயிடுது சோழனுக்கு. நான் என்னடா காரணம், நான் என்னடா பண்ணேங்கிறார் அவரு. என்னது நீ என்ன பண்ணியா, நீ தானே அந்த காயத்ரி கிட்ட முதல்ல பேசுன, அந்த பொண்ணு அத காதல்னு நினைச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அவளுக்கு ஆறுதல் சொல்ல போய் தான் பல்லவன் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறான் அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் நீ என்னடா புது புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, அடிச்சு மண்டகிண்டையெல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்க, அவன் ஆறுதல் சொல்ல போனானாடா, அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்பவோ நான் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டேன், இவன் கொழுப்பெடுத்து போய் அவகிட்ட பேசினா அதுக்கு நான் காரணமாடா, சும்மா தேவையில்லாம என்ன கோத்து விடாதடா பாண்டி அப்படின்னு சோழன் பயங்கரமா கோவப்பட, போடா நீ கோவப்பட்டாலும் உண்மை அதுதான்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டி. எல்லாரும் அதிர்ச்சி கலையாம அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் அடுத்து வேலைக்கு என்னப்பா பண்ண போறேன்னு நிலா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு சேரன். அவங்க நினைச்சா ஓனரே ஆகலான்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு சோழன். அப்படியா என்னடா சொல்றாங்கிற மாதிரி வண்டியை தொடச்சிட்டு இருக்க பாண்டியும் அங்க ஆர்வமா வர்றாரு. அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்களாம். ஆனா கம்பெனிக்கு முதலீடா 5 லட்சம் கேக்குறாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நடேசனை பார்த்துட்டு இருக்காரு. பேசாம இந்த வீட்டை பத்திரத்தை வச்சு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிடலாமான்னு பாண்டி கேக்குறாரு. அப்போ பாண்டி மேல இருக்க கோவம்லாம் தீர்ந்து வானதி பாண்டிய பார்க்க சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சோழன் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, வீட்டை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க எல்லாரும் திரும்பி பார்க்க அங்க வானதி கேள்வியும் எரிச்சலுமா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.